வணக்கம் மகேஸ்வரி. அதாவது நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் போக்குவரத்து தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மழை காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதாவது இந்த மாதம் மே 13ஆம் தேதி சிவகங்கை என்ற பெயர் கொண்ட வேறொரு கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்ல உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செரியாபாணி என்ற கப்பல் இயங்கி வந்த நிலையில் வேறொரு கப்பல் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியாக இருந்தது. பிரமாண்டமாக இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் கப்பல் கீழ்த்தளத்தில் 133 இருக்கைகளும் மேல் தளத்தில் 25 இருக்கைகளும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கைகளில் பயணிகள் ஜிஎஸ்டி வரியுடன் 5000 ரூபாயும், மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிகள் ஜிஎஸ்டி வரியுடன் 7000 ரூபாயும் வசூல் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்தமானில் தயாராகியுள்ள சிவகங்கை கப்பல் மே 10ஆம் தேதி நாகை துறைமுகத்தில் வர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இன்று வரை கப்பல் நாகைக்கு வரவில்லை. இதனால் இன்று காலை சிவகங்கை கப்பல் நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கப்பல் சேவை மே 13ஆம் தேதி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே 14ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கப்பல் இயக்கத்தின் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கப்பல் இயங்குவதற்கான அனுமதி மற்றும் நாகை கப்பல் வருகையின் தாமதம் காரணமாக கப்பல் சேவை துவக்கத்தில் திட்டமிடப்பட்ட தேதி கப்பல் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மே 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பயணம் செய்வதற்கு பதிவு செய்த பயணிகளின் பயண தேதியை மே 17ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மே 13 முதல் 16ஆம் தேதி வரை, அதாவது மே 13 முதல் 16ஆம் தேதி வரை பதிவு செய்த பயணிகளின் பயண கட்டணத்தை திரும்ப பெற கஸ்டமர் கேர் சிவகங்கை என்ற டாக்டர் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கப்பல் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.